இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆம், மெட்ராஸ் மேட்னி வந்து அம், ஏன் ஃபர்ஸ்ட் இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி திரும்பி சொல்றது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத, அந்த கொஷனுக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டா ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற நோக்கம் தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமா இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையா இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள், முக்கியமா எங்களுக்கு மீடியால இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல, கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த நான் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதா ஏதாச்சும் சொன்னா அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு, கண்டிப்பா உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி, நான் வந்து ஆணித்தனமாக நம்புறேன், இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணும்னு அவங்க நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமா இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்பவே தெளிவா இருந்தேன். இதுல நடிச்ச எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியா நடிச்ச காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, பிளஸ் இதுல வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்துல கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோட எல்லாம் திரும்பி வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. தாகம் கண்டிப்பா எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிசிஸ்ட், எடிட்டர் சதீஷ், ஆனந்த் ஜிகே சினிமாட்டோகிராஃபர், பாலா மியூசிஷியன். என்னன்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க, ஆனால் நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஐ மீன் ஸ்னேகன் சார், ஜாக்கி சார் சொல்லலை, மீதி சினிமாட்டோகிராஃபர், கம்போசர், எடிட்டரை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் நம்புகிறேன். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா, இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் பல்லாவரம் தியேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு, நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, ஐ மீன் இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு த. நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோட ஒப்பீனியன் இதான். என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட. அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு, தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்குலாம் கடமைப்பட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று, சாரி முடியல, சாரி நான் ஒன்று, ஓகே நான் எப்பவுமே முக்கியமான விஷயத்த போன இதிலே விட்டேன் இதே மாதிரி. ஸோ என்னன்னா, இப்போ நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, பிரபு சார் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க.
என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ் மட்டும் நான் சொல்லல. பட் அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம் சொன்னா பிடிக்காது. பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காம சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டா பார்க்குறேன். கண்டிப்பா அவரு கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பத்தி டேரக்டரா தான் பேசியிருக்கேன். பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸா நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பா அஃபிஷியலி ஹி இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் as far as I'm concerned. தேங்க்யூ. கூடி இருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், இந்த படத்தோட சக்சஸ் மீட்டிங் உங்களால் தான். நீங்க நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல. எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றி அடை செய்ய முடியும்னா உங்க கையால் தான். சத்தியமா உங்களால் தான் இது ஒரு வெற்றி. இந்த படத்துல எனக்கு ஆச்சரியம், சார் சொல்லுங்க சார், அதெல்லாம் வேணாம். சாதாரணமா எவனையும் மதிக்கல, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு. சார் 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. சார் என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு. சார் என்ன நடிச்சேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு. சார் என்ன சார் எதில் பேச, நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கன்னாரு. நான் கொஞ்சம் சவுண்டா பாப்பா உட்கார் சார், அதெல்லாம் சாதாரணமாக அங்கே என்ன பேசுங்க அதே பாப்பா உட்கார் அது பேசுங்க சார். இது எப்படி சார் என் காதலே விழுந்துடும் வாங்க அப்படின்னாரு. இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லி தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் படத்தில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு விஷஸும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை அந்த விஷஸ் சொல்லதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலாக நான் பார்க்குறேன் என் கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பீப்புள் அண்ட் cinema people. And first and foremost, heartfelt thanks to our producer Karthikeyan Mani sir, Arch Thomas sir, Robert sir, Kurin sir and Devanand sir. Thank you so much for believing in this story and giving us the beautiful project that feel like an emotional diary of a middle class life. உங்களோட ட்ரஸ்ட் இல்லாமல் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் விஷன் அண்ட் கிவிங் ஆர்டிஸ்டிக் லைக் ஸ்டேஜ் டு பர்ஃபார்ம் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் my deepest thanks to our writer, director Karthikeyan Mani sir. Sir, உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயிர் எல்லாமே இருக்குது. வித்தவுட் யுவர் டைரக்ஷன், வித்தவுட் யுவர் கைட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆக்டர். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். தேங்க்யூ சார். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜி.கே. ஆனந்தனா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க். அண்ட் கேசி பாலசாரங்கன் அண்ணா, ஆல்வேஸ் அ மெஜிஷியன். அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த ஒண்டர்ஃபுல் சோல். அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா, அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அது ஒவ்வொரு எடிட்டிங் ஒவ்வொரு எதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் ஃபார் மச் டீட்டெயிலிங் அண்ட் வேர்ல்ட் பில்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி மை கோ-ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறத தாண்டி மை பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் காளி சார், ரோஷினி அக்கா, ஷெல்லி சேச்சி அண்ட் சார் ஆல் த எல்லாருக்கூடையும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா, சேச்சி. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பவன் அண்ணா, சதீஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். And associate director Vairin Vayapuri Anna, thank you so much. And assistant cinematographer Ashwin Anna, Suresh Anna, thank you so much. Costume designer Nandini ma'am, thank you so much. And makeup Kalimuthu sir, thank you so much. And also I wanted to special thanks to Dream Warriors, S.R. Prabhu sir and
சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ் பிகாஸ் ட்ரீம் வாரியர்ஸ் தொட்டா அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அஸ். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் கிருஷ்ணா ஜிஎஸ்ஆ அண்ட் அபிஷேக் ராஜா அண்ணா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அண்ணா பற்றி சொன்னால் நிறையா இருக்குது. எனக்கு அதிகமாக அவர்கிட்ட பேசினதில்லை, பட் 2-3 மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பாரு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணா இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். And all the people, technicians who have worked in this film, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி. அது எதுவுமே நான் பார்க்கல, பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட். கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காட் அண்ட் யூனிவர்ஸ். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு என்னோட ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்து இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என் கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, எல்லாம் மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Hi, thank you so much. Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And this is not Karthik sir's what do you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. எல்லாரையும் லிஸ்ட் போட்டு அட்டண்டன்ஸ் மாதிரி விஷ்வா ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லிட்டான். அப்படி இருந்தாலும் ட்ரை டு மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் கார்த்திகேயன் மணி அவரோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள். ஏன்னா அவங்க ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் அவரை ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவரை ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் ஐ திங்க் அப்ரிங்கிங்னால தான் இப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன்.
அவரோட பிரதர் இன்லாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஒரு அது குடும்பமாக, அது ஆரம்பத்திலே இன்டென்ஷன்லேயே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் அந்த குடும்ப படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவரோட ஃபேமிலிக்கு என்னோட நன்றிகள். அண்ட் அவர் ஒரு இயக்குனராக ஒரு ஒரு கெட்டவே மாதிரி வந்து இந்த படம் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக யாராவது உழைச்ச பாசு, மகேஷ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். அவங்க கம்பெனியை ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இவரால் இப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபார்மர் மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம் பண்ண முடிஞ்சுது. அண்டு லிங்க்டனுக்கு நன்றி. அது மூலமாக தான் ஆனந்த்ஜிக்கு இந்த படத்துக்கு டிஓபியாக வந்தார். ஆனந்த்ஜிக்கு இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இது எல்லா வேலையுமே எடுத்து பண்ணி ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு வாட்டி டூப் போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆனந்த்ஜிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி தினேஷ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி அந்த டிபியோட நம்பர் எனக்கு கொடு, நான் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஆனந்த்ஜிகேவால் தான் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அண்டு கதை கேட்ட காளி வெங்கட்டுக்கு நன்றி. அவரோட நடிப்பு மூலமாக அவரும் ஒரு வாழ்க்கை 16 வயசுலேருந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அந்த வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டியும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. அவர் இந்த உலகத்தில் ஒரு 2000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நானும் டேரக்டர் தான் அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவார். நம்ம என்ன கதை சொன்னாலும் அதுக்கு அவரால் ஒரு உதாரணம் கொண்டு வரணும். இப்படி தான் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் போது ஸோ என்ன நம்ம பேசினாலும் இல்லை நிஜமாவே நம்ம இங்கே ஒரு ஃபனி கொஷினில் சொல்லியிருந்தாலும் நிஜமாவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்திருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு படத்தில் நீங்கள் கண்டக்டராக நடிக்கணும்னா அந்த பவுச்சை திறந்து அந்த சில்லறை எப்படி கொடுக்கணும், டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்ல. ஸோ காளியண்ணா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸில் மெருகேற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷெல்லி மேம் வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வேற ஒரு படத்தில் ஐ திங்க் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெட்டிகுலஸ் ஹோம்ஒர்க்கும் பிளானிங் தான் வந்து இந்த 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 கமலத்தை வந்து ஒரு அன்ன தேவதையாக நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்கு. அண்ட் விஸ்வாவை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரிவ்யூவிங் பேக்ரவுண்டில் வர்றதுனால எனக்கு படம் பார்த்த உடனேவே இவன் ஒரு ரவுண்டு வருவான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். நீ நோஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஆக்டிங் தியரி ஆல்சோ. ஸோ நீ நிறைய கொஞ்சம் காளி வெங்கட் சார் லைட்டாக அவரோட நோட்ஸும் வாங்கிக்கோ. ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் யூ க்ரோ டு பி a கிரேட் ஆக்டர். ரோஷினி இந்த படத்தில் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஜென்ரலாகவே அவங்களோட கண்ணில் கொஞ்சம் கருணை ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் தட் ஹெல்ப் போர்ட்ரே த கேரக்டர் தட் மணிமாமா ஹேட் ரிட்டன். அண்ட் கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோயில், டிஓபி நாகர்கோயில், அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு, சரண் அவர்களை பாட வச்சு, விஜய் விஸ்வாசை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஜென்ரலாக டிரெக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி. அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இருக்குது அதுதான். ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதான் அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்திருக்கலாம். இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருந்தது. காஸ்டிங் தான் அந்த படத்தை எப்போவுமே ஸ்பெஷல் ஆக்குது. நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. கெயிலா நடித்த ஆனந்த் சார் அண்ட் லுலுசபா சார், நம்ம சுவாமிநாதன் சார், நிறைய பேர் இந்த படத்தில் அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க, ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின ஊடக நண்பர்களுக்கு நன்றி. பிரசன்ட் மீடியா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம சந்தைக்கு அன்னைக்கு தக்காளி என்ன ரேட்டோ அதான் ரேட்டு. ஸோ அது நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா விலை போயிடும். ஸோ அந்த விதத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆகி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கிடைச்ச அட்டென்ஷன் வந்து முழுக்க இந்த கதையில் இருந்த உண்மை தான். அதுக்கு டிரெக்டரோட விஷனுக்கு தான் நம்ம பாராட்டுகள் சொல்லணும். காளி வெங்கட் அவர்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ் முடிஞ்சா கைத்தட்டுங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரை காஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த முட்டிவெளி அப்படின்னு சொல்றவர் அவர் தான். இந்த படத்துல நிறைய வருஷமா அட்மாஸ்பியர்ல ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்தவங்களுக்கு முக்கியமான டயலாகோட கதாபாத்திரங்கள் கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது எங்களுக்கே நாங்களே நோட் பண்ணல. காளியண்ண உங்களுக்கு தெரியல, 2000 வருஷமா இருக்கிறதுனால நிறைய படங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அட்மாஸ்பியரா வித் டைலாக் வித்தவுட் டைலாக் ஃப்ரேம்ல வந்தது வராதது கட்டானது இது எல்லாமே அவர் தாண்டி வந்ததுனால ரமேஷ் திலக்கு கலையரசன் இல்லாததை நான் தீக்கிறேன், வர ஒன்றும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். எல்லாருமே அந்த எடிட்டரை பற்றி எத்தனை வாட்டி பேசுறது, இந்த போடியமும் மைக்கு சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி அவனும் டேரக்டரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே தான் கிடந்தான். பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியலும் அவன் தான் கட் பண்ணான். ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபில்ம் மேட் திஸ் ஃபில்ம் ரியலி ஸ்பெஷல். போஸ்டர்ஸ் பண்ண பரணிக்கு நன்றி, எங்களுக்கு ஸ்டாண்டீஸில் கோஆர்டினேட் பண்ண சூசைக்கு நன்றி, லைட் ஹவுன்ஸ் சொல்ற ராஜேஷ்க்கு நன்றி. ஒரு முறையும் யுவராஜை நம்பி தான் நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போவேன். மச்சான் எனக்காவது ஏதாவது பண்ணி கொடு. பிரகாஷ், யுவராஜ், விவேக், அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அயராத உழைச்சாங்க இந்த படத்துக்கு. தியேட்டர் விசிட்னு சொல்லி ப்ரோமோ மெட்டீரியலுக்காக போல வேற ஊர்ல எங்க படத்தை எப்படி அணுகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போனோம். கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் நாங்க பார்த்த ரிசப்ஷன் வாஸ்
குவைட் ஓவர்வெல்மிங். இது இன்னும் தான் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய படங்கள், இன்னும் வித்தியாசமான படங்கள், இன்னும் முக்கிய கதைகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போராட்டத்தில் கார்த்திகேயன் மணியும் நானும் கண்டிப்பான முறையில் ஈடுபடுவோம். இன்னும் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் இந்த வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை, கலைக்கு தனக்கு தேவையான முகங்களை அதுவே தேடிக்கும், தனக்கு தேவையான விஷயங்கள் அதுவே தூக்கி உள்ள போட்டுக்கும். எப்படி காளி வெங்கட் அப்படி ஒரு ஊத்தா எங்களுக்கு கிடைச்சாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பாஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கு நன்றி, குவன் சாருக்கு நன்றி. ட்ரீம் வாரியர் இந்த படத்தை வாங்கல அப்படின்னா எங்களுக்கு இந்த விசிபிலிட்டி கிடைச்சிருக்காது. என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் பார்க்க வச்சேன். கார்த்திக் சுப்ராஜன், லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி, PS வினோத்ராஜுக்கு நன்றி, வசந்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் பிரஸ் அண்ட் மீடியா. நன்றி நன்றி நன்றி. அண்ட் நிஜமாவே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, அதனால தான் சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம். அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நன்றி.